வணக்கம் மக்களே, இந்த காணொளியில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே பார்த்து கொண்டிருக்கிறீங்க வரலாற்று சிறப்புமிக்க மருதடி விநாயகர் கோயில்ட தேர் திருவிழா. இன்றைக்கி அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்தனாங்க. இன்றைக்கி சித்திரை புத்தாண்டு. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை புத்தாண்டுக்கு தான் இந்த மருதடி விநாயகர் கோயில்ட தேர் திருவிழா நடைபெறுறது. அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த புத்தாண்டுக்கு நாங்கள் மருதடி பிள்ளையார் கோயில் தேர் திருவிழா பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இந்த கோயிலுக்கு 4 பக்கம் கோபுர வாசல் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது முன் வாசல், அது மேற்கு வாசல். இந்த கோயிலில் மட்டும்தான் மேற்கு வாசல் பிரதான வாசலாக இருக்குது. அது ஏன் அப்படி மேற்கு வாசல் முன் வாசலாக இருக்குன்றதுக்கு நிறைய வரலாறுகளும் கதைகளும் சொல்லப்படுது. அந்த மேற்கு வாசலை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது கோயில்ட முன்பக்கம். இதில் நிற்கிற சப்பர தேர். இந்த சப்பர திருவிழா நேற்று முடிஞ்சுது. இன்றைய தேர் திருவிழா. அது பக்கத்தில் தேர் முட்டி இருக்குது. நாங்கள் வந்த நேரம் சுவாமி தேரில் ஏறிட்டார். நாங்கள் வேற கொஞ்சம் பிந்திட்டுது. இப்போ நீங்கள் சுவாமி தேரில் ஏறின காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் சனத் கூட்டத்தை பாருங்கள், இவ்வளோ திரளாக வந்திருக்காங்க மக்கள். அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் இன்றைக்கி இந்த திருவிழாக்காக வந்திருக்கிறாங்க. முக்கியமாக இன்றைய சித்திரை புத்தாண்டு, அதால் இன்றைக்கி சனம் அவ்வளோ கூட பேர் வந்திருக்காங்க. இந்த திருவிழாக்காகவும் மற்ற அவங்களோட சித்திரை புத்தாண்டை சிறப்பிக்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க. இந்த மத்தியான வெயில்லையும் மத்தியானம் 12 மணிக்கு தான் இந்த தேர் இழுக்க துவங்கினவங்க. இந்த வெயில் இதுகள் ஒன்றையும் பார்க்காம எல்லா மக்களும் பக்தி பூர்வமாக இந்த திருவிழாவை கண்டு கழிச்சு கொண்டிருக்காங்க. நிறைய பேர் காவடி எல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும். இப்போ தேர் வடக்கு வாசல் நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டு வர்றதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எவ்வளோ சனமண்டு பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இந்த முக்கியமாக இந்த சித்திரை புத்தாண்டபடியாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சித்திரை புத்தாண்டை இந்த மருதடி பிள்ளையார் கோயிலில் கழிக்கிறதுக்காக இந்த நல்ல நாளில் இங்கே மட்டும்தான் தேர்ன்றபடியாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த தேரை சித்திரை தேரன்னு சொல்லிக்கணும் வேண்டாம். சித்திரை புத்தாண்டில் தான் இந்த மருதடி பிள்ளையார் கோயிலில் தேரண்டபடியாக சித்திரை தேரண்டும் சில பேர் சொல்கிறவ. தேர் முன்னு போய்கொண்டிருக்கு. பின்னுக்கு பக்தர்கள் நிறைய பேர் அந்த பிரேட்டை அடித்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய காவடி, தூக்கு காவடி எடுத்த ஆக்கள் நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லாருமே பக்தி பூர்வமாக இந்த திருவிழாவில் பங்கெடுத்து கொண்டிருந்த காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது இந்த மத்தியான நேர நடு வெயிலுக்குள்ள.
தேர் ஓடிக்கொண்டிருக்க பக்தர்கள் வந்து தேங்காய் உடைக்கிறதும் கற்பூரம் ஏற்றி கொண்டே இருந்தாங்க. நிறைய பேர் கற்பூரம் ஏற்றி கொண்டும் தேங்காய் உடைச்சு கொண்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோயில்ட கிழக்கு வாசல். பிரதான வாசல்ட கோபுரம் வந்து இப்போ தான் கட்ட துவங்கினவங்க. இப்போ வந்து கிழக்கு வாசலை நோக்கி தேர் வந்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ தேர் வந்து கிழக்கு வாசல் வீதிக்கு ஏறிட்டு, அதாவது பிரதான வீதி இருக்கிற ரோட்டில் வந்து ஏறிட்டு தேர். இப்போ நீங்கள் பார்க்குறது வடக்கு வாசல் கோபுரமும் வடக்கு வாசல் வீதியும் தான். இது வந்து வடக்கு வாசல் வழி வீதி. இப்போ தேர் வந்து பிரதான வாசலுக்கு வந்து கொண்டிருக்கு, அதாவது தேர் சுற்றி முடிஞ்சு வந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் பிரதான வாசலுக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கு முன்னுக்கு நிறைய காவடிகள், அதாவது தூக்கு காவடிகள் வந்து நிறைய பேர் எடுத்திருந்தவை. அவை எல்லாருமே வந்து தேர் சுற்றி முடிஞ்சு வரைக்கல தங்களோட காவடிகளை வந்து சுற்றி ஆடிக்கொண்டு வந்து இந்த கோயில் பிரதான வாசலில் வந்து முடித்தவை. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து தேர் சுற்றி வந்து தேர் முட்டிக்குள்ளே ஏறி நிற்கிறது தான் பார்க்குறீங்க. தேர் சுற்றி வந்து தேரில் வந்து அர்ச்சனை செய்து கொண்டிருந்தவங்க. அந்த கேப்பில் நாங்கள் அந்த இங்கால கடைகளை எல்லாம் போட்டிருந்தவங்க, அதாவது தெற்கு வாசலுக்கு முன்னுக்கு கடைகள் எல்லாம் போட்டிருந்தவங்க ஒரு பெரிய வளவுக்குள்ள. அதில் பார்க்க வந்து நாங்கள் கடைகள் மற்ற ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் நிறையவே வந்திருந்தது. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கால கச்சான் கடை எல்லாம் இருந்தது, அங்கால ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அதை விட நிறைய உடுப்புகள் எல்லாமே வந்திருந்தது. ஐஸ்கிரீம், கச்சான், மற்றது சின்ன பிள்ளைகளோட விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாமே வந்திருந்தேன்னு தான் சொல்லணும். அங்கேயும் நிறைய சின்னமாக தான் இருந்தது. சில விளையாட்டுகளும் இருந்தது. அது வளையங்களை போட்டு இவ்வளோ பெறுமதியான காசு எடுக்கிற மாதிரி சில விளையாட்டுகளும் வந்திருந்தது. நான் அங்கே பார்த்துட்டு வந்த பிறகும் தேரில் வந்து அர்ச்சனை செய்து கொண்டு இருந்தவங்க, அவ்வளோத்துக்கு சனம் இருக்கிறதால அர்ச்சனை செய்து கொண்டே இருந்தவங்க. சாமி தேரில் இருந்து இறங்கும் வரை நாங்கள் நிற்கல. எங்களால் முடியுமான அளவு நாங்கள் கண்ட விஷயங்களை காணொலியாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ தேரில் வந்து மக்கள் அர்ச்சனை செய்கிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கோயில் இருக்கிற எல்லா வீதிகள்லையும் இந்த தண்ணீர் பந்தல்கள் நியாயமாக போட்டிருந்தவங்க. இப்போ நான் போயேக்க நாங்களும் ஜூஸ் வண்டி குடிச்சினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.